ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக இது கட் பண்ணி எடுக்கணும். சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு அதில் வாழைக்காய் கட் பண்ணி போடணும். இல்லைன்னா வாழைக்காய் கருத்துரும். வாழைக்காய் கட் பண்ணி கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். 3-4 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிச்சிட்டு காய் தனியாக பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பொரியல் தாளிக்க பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூட சீரகம் சேர்த்திக்கணும். இது நல்லா பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்திக்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் இதெல்லாம் பிரட்டி விடணும். வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற காய் சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டோம்னா தண்ணியெல்லாம் வற்றி பொரியல் ரெடி ஆயிரும். வாழைக்காய் பொரியல் இப்படி செஞ்சோன்னா வாயுவெல்லாம் இருக்காது. தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். நம்ம காய் தனியாக வேக வச்சு நம்ம பொரியல் செய்கிறனால வாயு இருக்காது. செய்கிறது 10 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் பொரியல். இப்போ தட்டில் மாற்றிக்கலாம். வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம், சாம்பார், சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.